ஆகாஷவாணி செய்திகள் வாசிப்பவர் வடிவழகி கபிலன். தலைப்புச் செய்திகள்: அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த பிஜேபி முயல்வதாக காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுத் துறையில் அதிகரித்து வரும் தனியார் மயமாக்கல் நடவடிக்கைகளால் இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான நேரம் 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இறையாண்மையுடன் கூடிய சுதந்திர நாடுகளாக செயல்படும் நிலையை ஆதரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இனி விரிவான செய்திகள். மக்களவைத் தேர்தலில் 3வது கட்ட வாக்குப்பதிவு நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் உச்சக்கட்டத்தை எட்டியுள்ளது. வரும் 7ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள தொகுதிகளில் பிரச்சாரம் நிறைவடைய இன்னும் 3 நாட்களே எஞ்சியுள்ளது. அரசியல் கட்சிகளின் தலைவர்களும் வேட்பாளர்களும் இறுதிக்கட்ட பிரச்சாரத்தில் முழுவீச்சில் ஈடுபட்டு வருகின்றனர். பிஜேபி மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி இன்று குஜராத்தின் ஆனந்த் நகரில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்று பேசினார். அப்போது பேசிய அவர், அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த பிஜேபி முயற்சி மேற்கொள்வதாக காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்து வருவதாக தெரிவித்தார். சர்தார் வல்லபாய் பட்டேலின் மறைவால் நாடு மிகப்பெரிய இழப்பை சந்தித்ததாகவும் அவரது கனவை நனவாக்க பிஜேபி முயன்று வருவதாகவும் திரு நரேந்திர மோடி கூறினார். சுரேந்திரா நகர், ஜுனாகத் மற்றும் ஜாம் நகரில் இன்று நடைபெறும் பிரச்சாரக் கூட்டங்களிலும் அவர் பங்கேற்கிறார். பிஜேபி மூத்த தலைவர் திரு அமித் ஷா உத்தரப்பிரதேசத்தில் உள்ள பெரெய்லி, பதாயூன் உள்ளிட்ட பகுதிகளில் தமது கட்சி மற்றும் கூட்டணி கட்சி வேட்பாளர்களுக்கு ஆதரவாக வாக்கு சேகரிக்கிறார். மெயின்புரி தொகுதியில் பகுஜன் சமாஜ் கட்சித் தலைவர் செல்வி மாயாவதி தமது கட்சி வேட்பாளர்களுக்கு வாக்கு சேகரிக்கிறார். சமாஜ்வாதி கட்சித் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் பதாயூன் தொகுதியில் நடைபெறும் தேர்தல் பிரச்சாரக் கூட்டத்தில் பங்கேற்கிறார். ராஷ்டிரிய லோக்தள் தலைவர் திரு ஜெயந்த் சௌத்ரி ஹத்ராஸ் தொகுதியில் வாக்கு சேகரிக்கிறார். காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல்காந்தி விடுத்துள்ள சமூக வலைதள பதிவில், அரசுத் துறையில் ஒப்பந்த அடிப்படையில் பணிகள் மேற்கொள்ளப்படுவதன் மூலமாக வேலைவாய்ப்பின்மை அதிகரித்து வருவதாக கூறியுள்ளார். அரசுத் துறையில் தனியார்மயமாக்கத்தை ஊக்குவிப்பதன் மூலமாக இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்படுவதாக அவர் குற்றம் சாட்டியுள்ளார். காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திருமதி பிரியங்கா காந்தி மத்திய பிரதேச மாநிலம் மொரினாவில் இன்று பிரச்சாரம் மேற்கொள்கிறார். தெலங்கானாவில் மக்களவைக்கு 4வது கட்டமாக வரும் 13ஆம் தேதி தேர்தல் நடைபெறவுள்ள 17 தொகுதிகளில் வாக்குப்பதிவுக்கான நேரம் 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. காலை 7 மணி முதல் மாலை 5 மணி வரை வாக்குப்பதிவு நடைபெறும் என ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில், அரசியல் கட்சிகளின் வேண்டுகோளுக்கு இணங்க 106 சட்டமன்ற தொகுதிகளுக்கு உட்பட்ட பகுதிகளில் மாலை 6 மணி வரை வாக்குப்பதிவுக்கு அனுமதிக்கப்படுவதாகவும் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது. தெலங்கானாவில் உள்ள பெரும்பாலான மாவட்டங்களில் வெப்ப அலை தொடரும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருந்தது. ஜம்மு காஷ்மீரின் சம்பா மாவட்ட எல்லைப் பகுதியில் ஊடுருவ முயன்ற பாகிஸ்தானைச் சேர்ந்த ஒருவரை எல்லை பாதுகாப்புப் படையினர் சுட்டுக் கொன்றனர். எல்லைப் பகுதியில் நேற்று இரவு சந்தேகத்திற்குரிய நடமாட்டம் இருப்பதை கண்டறிந்த பாதுகாப்புப் படை வீரர்கள் அவரை தடுத்து எச்சரித்ததாகவும், அதையும் மீறி அவர் எல்லையை கடக்க முயன்றபோது அவர் மீது துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டதாகவும் எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சம்பவ இடத்திற்கு நேரில் சென்ற பாதுகாப்புப் படை அதிகாரிகள் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இறையாண்மையுடன் கூடிய சுதந்திர நாடுகளாக செயல்படும் நிலையை ஆதரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. இரு நாடுகளுக்கிடையேயான எல்லைப் பிரச்சினை தொடர்பாக ஐநா பொதுச்சபையில் பேசிய ஐநாவுக்கான இந்திய பிரதிநிதி திருமதி ருச்சிரா கம்போஜ் இதனை தெரிவித்தார். இரு நாடுகளைச் சேர்ந்த மக்களும் பாதுகாப்புடன் அவர்கள் எல்லைக்கு உட்பட்டு வாழ்வதை இந்தியா விரும்புவதாக அவர் கூறினார். சர்வதேச சட்டங்களின் அடிப்படையில் இரு நாடுகளும் செயல்பட வேண்டும் என்பதை வலியுறுத்திய அவர், இஸ்ரேல் மீது ஹமாஸ் கடந்த ஆண்டு அக்டோபரில் நடத்திய தாக்குதல் கண்டனத்துக்கு உரியது என்றும், மனிதநேய அடிப்படையில் காசாவில் பிடித்து வைக்கப்பட்டுள்ளவர்களை எந்த நிபந்தனையுமின்றி விடுவிக்க வேண்டுமென்று இந்தியா வலியுறுத்துவதாகவும் தெரிவித்தார். தாக்குதலில் பாதிக்கப்பட்டுள்ள பாலஸ்தீனியர்களுக்கு உதவுவதற்காக நிவாரணப் பொருட்களை அனுப்புவதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டுமென்று அவர் குறிப்பிட்டார். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஆகாஷவாணியின் செய்தி அறிக்கை.
நாட்டின் பல்வேறு பகுதிகளில் அடுத்த சில நாட்களுக்கு தொடர்ந்து வெப்ப அலை வீசும் என வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. மேற்குவங்கம், ஜார்க்கண்ட், ஒடிசா ஆகிய மாநிலங்களில் இன்று வெப்பம் அதிகரிக்கக்கூடும் என அது கூறியுள்ளது. மகாராஷ்டிரா, குஜராத், ஆந்திரா ஆகிய மாநிலங்களில் அடுத்த 4 நாட்களுக்கு வெப்பம் அதிகரித்து காணப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடலோர கர்நாடகா மற்றும் கேரளாவில் அதிக வெப்பநிலையும் ஈரப்பதமும் நிலவும் என்பதால் அசௌகரியமான சூழல் ஏற்படக்கூடும் என்றும் கூறப்பட்டுள்ளது. இதனிடையே தமிழகத்தின் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று லேசான மழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மைய இயக்குநர் திரு செந்தாமரை கண்ணன் தெரிவித்துள்ளார். தமிழகத்தின் உள் மாவட்டங்களில் அதிகபட்ச வெப்பநிலை 4 டிகிரி வரை அதிகரிக்கக்கூடும் என்றும் அவர் கூறியுள்ளார். தமிழகத்தின் சேலம் மாவட்டத்தில் வெப்பம் அதிகரித்து வரும் நிலையில் குடிநீர் தொடர்பான விவகாரங்களுக்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு மாவட்ட நிர்வாகம் அறிவுறுத்தியுள்ளது. மாவட்டத்தின் அனைத்து பகுதிகளிலும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். சேலம் மாவட்டத்தில் வெயிலின் தாக்கம் தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சராசரியாக 106 டிகிரி வெயில் நாள்தோறும் சேலம் மாவட்டத்தில் பதிவாகி வருகிறது. வெயிலின் தாக்கத்தால் பொதுமக்கள் கடும் அவதிக்குள்ளாகி வருகின்றனர். வெப்பத்தை சமாளிக்க அதிக அளவில் குடிநீர் அருந்த வேண்டும், குளிர்ச்சியூட்டும் பழங்களை எடுத்துக்கொள்ள வேண்டும் என மருத்துவர்கள் அறிவுறுத்தியுள்ளனர். இதனிடையே கடும் கோடை வெயில் தாக்கம் உள்ள நிலையில் குடிநீர் தங்கு தடையின்றி பொதுமக்களுக்கு கிடைத்திடும் வகையில் சேலம் மாவட்ட நிர்வாகம் தொடர் நடவடிக்கை எடுத்து வருகிறது. 11 குடிநீர் திட்டங்கள் மூலம் சேலம் மாநகராட்சி, 4 நகராட்சிகள், 29 பேரூராட்சிகள், 20 ஊராட்சி ஒன்றியத்தில் உள்ள கிராமங்களுக்கு குடிநீர் விநியோகம் செய்யப்பட்டு வருகிறது. குடிநீர் தொடர்பான புகார்களுக்கு அலுவலர்கள் தாமதமின்றி உடனடியாக தீர்வு காண வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. சேலத்திலிருந்து ஜி. விஜயகுமார். கோடை விடுமுறையொட்டி தமிழகத்தின் கன்னியாகுமரியில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. கடந்த 5 நாட்களில் விவேகானந்தர் நினைவு மண்டபத்தை 32,416 சுற்றுலாப் பயணிகள் பார்வையிட்டுள்ளதாக பூம்புகார் கப்பல் போக்குவரத்து கழகம் தெரிவித்துள்ளதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். பள்ளிகளுக்கு பொது விடுமுறை விடப்பட்டுள்ளதால் ஏராளமான சுற்றுலா பயணிகள் மற்றும் உள்ளூர் பயணிகள் கன்னியாகுமரியில் குவிந்துள்ளனர். அவர்கள் அதிகாலையிலேயே முக்கடலும் சங்கமிக்கும் கன்னியாகுமரிக்கு வருகை தந்து சூரிய உதயத்தை கண்டு தங்கள் செல்போனில் படம் எடுத்து ரசித்து மகிழ்கின்றனர். அதேபோன்று கடல் நடுவே அமைந்துள்ள விவேகானந்தர் நினைவு பாறைக்கு படகில் சென்று பொழுதை கழித்து வருகின்றனர். அதுபோல கன்னியாகுமரி அருங்காட்சியகம், காந்தி மண்டபம், காமராஜர் மண்டபம் என கன்னியாகுமரி சுற்றுவட்டாரத்தில் உள்ள அனைத்து இடங்களுக்கும் சென்று விடுமுறையை கழித்து வருகின்றனர். இதனால் கன்னியாகுமரி கடற்கரை களை கட்டியுள்ளது. கன்னியாகுமரியிலிருந்து குமரன். IPL கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. இந்தியா, பங்களாதேஷ் அணிகளுக்கு இடையேயான 3வது மகளிர் டுவெண்டி கிரிக்கெட் போட்டி இன்று நடைபெறுகிறது. சிலெட்டில் இப்போட்டி பிற்பகல் மணி 3:30க்கு தொடங்குகிறது. இத்தாலி சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியில் இந்தியாவின் யூகி பாம்ரி, போர்ச்சுகலின் பிரான்சிஸ்கோ கேப்ரல் இணை காலிறுதிக்கு முன்னேறியுள்ளது. ஆடவர் இரட்டையர் பிரிவு முதல் சுற்று ஆட்டத்தில் இந்த இணை 7-5, 6-0 என்ற செட் கணக்கில் இத்தாலியின் நிக்கோலோ தெசி, ஆல்பெட்ரோ சன்னா இணையை வென்றது. சீனாவின் குவாங்சுவில் நடைபெற்று வரும் சர்வதேச சேலஞ்சர் டென்னிஸ் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியாவின் ராம்குமார் ராமநாதன், தைவானின் ரேஹோ இணை தோல்வியடைந்தது. சீனாவின் செங்டு நகரில் நடைபெற்று வரும் தாமஸ் கோப்பை பேட்மிண்டன் போட்டியின் காலிறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று சீனாவை எதிர்கொள்கிறது. இப்போட்டி பிற்பகல் மணி 2:30க்கு தொடங்குகிறது. முன்னதாக நேற்று நடைபெற்ற 3வது லீக் போட்டியில் இந்தோனேஷியா 4-1 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியாவை வென்றது. இங்கிலாந்து மற்றும் தாய்லாந்து அணிகளை வென்று இந்தியா காலிறுதிக்கு ஏற்கனவே தகுதி பெற்றிருந்தது. செங்டுவில் இன்று நடைபெற்ற ஊபர் கோப்பை பேட்மிண்டன் காலிறுதிப் போட்டியில் 3-0 என்ற ஆட்டக்கணக்கில் இந்தியாவை ஜப்பான் வென்றது. இந்திய செஸ் வீராங்கனை வைஷாலியை கிராண்ட் மாஸ்டராக சர்வதேச செஸ் கூட்டமைப்பு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. ஸ்பெயினில் கடந்த ஆண்டு நடைபெற்ற போட்டியில் இதற்கு தேவையான புள்ளிகளை அவர் எட்டியிருந்த நிலையில் தற்போது இந்த அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கொனேரி ஹம்பி, ஹரிகா துரோனவலியை அடுத்து இந்தியாவின் 3வது மகளிர் கிராண்ட் மாஸ்டராக வைஷாலி அறிவிக்கப்பட்டுள்ளார். இளநிலை மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வுக்கான தேர்வுக்கூட அனுமதி சீட்டு இணையதளத்தில் வெளியிடப்பட்டுள்ளதாக தேசிய தேர்வு முகமை தெரிவித்துள்ளது. இதற்கான நுழைவுச் சீட்டை neet.ntaonline.in என்ற இணையதளத்தில் மாணவர்கள் பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என்று அது கூறியுள்ளது. நீட் தேர்வு வரும் 5ஆம் தேதி நடைபெறவுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள்.
அரசியலமைப்பு சட்டத்தை திருத்த பிஜேபி முயல்வதாக காங்கிரஸ் பொய் பிரச்சாரம் செய்து வருகிறது என்று அக்கட்சியின் மூத்த தலைவரும் பிரதமருமான திரு நரேந்திர மோடி கூறியுள்ளார். அரசுத் துறையில் அதிகரித்து வரும் தனியார் மயமாக்கல் நடவடிக்கைகளால் இடஒதுக்கீட்டு உரிமை பறிக்கப்படுவதாக காங்கிரஸ் மூத்த தலைவர் திரு ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார். தெலங்கானாவில் மக்களவைத் தேர்தல் வாக்குப்பதிவுக்கான நேரம் 1 மணி நேரம் நீட்டிக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேலும் பாலஸ்தீனமும் இறையாண்மையுடன் கூடிய சுதந்திர நாடுகளாக செயல்படும் நிலையை ஆதரிப்பதாக இந்தியா கூறியுள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி ராஜஸ்தான் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.